இயேசுவே என் மீட்பு, இயேசுவே என் வழி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய ஜெபத்தாலும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் நன்றாக நல்ல உடல் சுகத்தோடு உள்ள சுகத்தோடு நன்றாக இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. கடைசியாக இந்த ஊருக்கு வரும்போது உங்கள் பங்கு தந்தையை அழைத்து கொண்டு வந்தேன். இங்கே பங்கு தந்தையாக பொறுப்பெடுக்க போது இந்த நான் ஊருக்கு கடைசியாக வந்தது. அதற்கு பிறகு இப்போ தான் வருகிறேன். எனவே கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் இருக்குன்னு நினைக்கின்றேன். இந்த 11 மாதங்களுக்குள்ளாக எவ்வளவோ மாற்றங்களை இந்த ஆலயத்திலும் இந்த ஊரிலும் உங்களுடைய முகத்திலும் நான் பார்க்கிறேன். ஒரு புதிய கொடிமரம், ஒரு அழகான திருப்பண்ட அறை, அழகான நாற்காலிகள், கோயிலை சுற்றி மிகவும் தூய்மையாக மக்கள் ஆன்மீகத்தில் வளரக்கூடிய ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையானது இங்கு இருக்கின்றது. நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாருமே மிகவும் அழகாக வந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த பாப்பா இன்னும் பூ வச்சுட்டு கையில் மை வச்சுட்டு அதை பற்றி தான் நான் பேசுகிறேன்னு தெரியாமையே ரொம்ப அழகாக இருக்குது. எனவே பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக மனநிறைவாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் பாதுகாவலி லூர்து அன்னையினுடைய நவநாள் விழாவில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். உங்கள் பங்கு தந்தை ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை கொடுத்து மறையுரை ஆற்றுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். என்ன தலைப்புன்னு தெரியுமா? போதையை பாதையை காட்டும் குடும்பங்கள். நம்ம ஊர் நல்ல ஊர். இந்த ஊர்லேருந்து யாரும் பச்சை கடைக்கு போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது போகாமல் இருந்துங்களா அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, குடிக்கிற தண்ணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் கொண்டு வர அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் இது மாற்றக்கூடிய ஒரு தருவாயில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். நான் பணிபுரிந்த பங்கு தளத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாட்களில், கடைசி வாரங்களில் ஒருத்தர் வந்தார். சாயங்காலம் ஒரு 7:30 மணி போல் வந்தார். வந்துட்டு ஜெவமாலையை கையில் வச்சுட்டு, அதை ஜெவமாலை மந்திரிச்சு போடுங்க, நான் மாலை போடுறேன், வேளாங்கண்ணிக்கு மாதாக்கு மாலை போடுறேன் அப்படின்னு இப்படி நான் பேசுன மாதிரியே அவர் பேசினார். நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அவர் எப்படி வந்திருக்காரு. ஒரு 7:30 மணி போல் வந்திருக்காருன்னா அவர் பச்சை கடையை பார்த்துட்டு அடுத்த பக்கம் மாதாவுக்காக மாலை போட வந்திருக்கார். ஐயா, நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க, காலையில் திருப்பலி இருக்குது. நான் கண்ட நேரத்தில்னா மாலை போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஊரான்னு எனக்கே தெரியல, நான் இப்போ தான் உங்களையே பார்க்குறேன். ஆனால் நான் திருப்பலியில் அடிக்கடி சொல்லுவேன், மாலை போட வருவாங்க, திருப்பலியில் கலந்துக்கிட்டு திருப்பலியோட முடிவில் நான் மாலை போடுவேன், இடையில யாருக்கும் நான் மாலை போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தயவு செய்து நீங்கள் போயிட்டு இல்லை ஃபாதரு, நீங்கள் போட்டே ஆகணும், நான் இன்னைக்கு தான் வேண்டியிருக்கேன், இன்னைக்கு தான் மாலை போட்டு போவேன் அப்படி. ஐயா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நிதானமாக இல்லை, நீங்கள் தனியாக வரல, 4-5 பேர்த்தோடு வந்திருக்கீங்க. அதில் தயவு செய்து நீங்கள் போங்க, வீட்டில் நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, காலையில் எழுந்திரிச்சு வாங்க. இல்லை ஃபாதரு, நீ எனக்கு போட்டே ஆகணும். இந்த ஊருக்காரங்க என்ன ஊருக்காரங்க, என்னத்தை நடந்து போகிறாங்க வேளாங்கண்ணி மாதாக்கு? எல்லாம் செருப்பு போட்டு நடந்து போகிறாங்க. நான் செருப்பு போடாமல் இங்கேருந்து நான் நடந்து போகிறேன். நீங்கள் செருப்பு போட்டு போங்க, செருப்பு போடாமல் போங்க, இந்த போதையை போடாமல் நீங்கள் நடந்து பாருங்கள், அதுதான் அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க ஃபாதர், நீ மாலை போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவருக்கும் எனக்கும் அந்த வாக்குவாதம் வந்துச்சு. சண்டையாக முடியல. நான் கொஞ்சம் அப்படியே அவருக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பேசி வழி அனுப்பி வைத்து விட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஆலையும் காணும், எங்கேயும் காணும். பக்கத்தில் ஆவூரில் போய் போட்டாரான்னு தெரியல மாலை. அன்பார்ந்தவர்களே, இப்படியாக
ஒரு அனுபவம் எனக்கு, ஒரு புதிய ஒரு வகையான அனுபவம். காரணம், இறைவன் மீது பக்தி இருக்கிறது, இறைவன் மீது ஆர்வம் இருக்கின்றது, இறைவன் தான் எங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு சிறிய ஒரு பழக்கம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுடைய உடல் அளவிலும் சரி, உள்ளத்தளவிலும் சரி, குடும்பத்திலும் நிலைக்கின்றது. ஒரு குடும்பம் அமைதியற்ற ஒரு சூழலில் இருக்குது என்றால் இந்த குடி நோய் என்பது அழுத்தமாக இருக்கின்றது. குடி பழக்கம் என்று சொல்வதை விட இது ஒரு வகையான நோய் தான். நோய்னா என்ன பண்ணலாம்? மாத்திரை மருந்து போட்டு பத்தியம் இருந்து சரி பண்ணலாம். இது சரி பண்ண முடியாத ஒரு நோய் கிடையாது, இது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். அதற்கு என்ன இருக்கணும்? மனம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். வீடுகளில் இருக்கிற உங்களை போல குழந்தைகளும் பெண்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும். அவங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான அனைத்து காரியங்களும் செய்யணும். இந்த குடி நோயால அழிஞ்சது பல குடும்பங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், இல்லை பணக்கார குடும்பம், அவங்களுக்கு காசுக்குன்னு எந்த ஒரு குறையுமே கிடையாது. தாத்தா பாட்டியிலேருந்து அவங்க சேர்த்து வச்ச அவங்க சொத்து. அந்த காலத்திலே அவங்க தாத்தா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். எனவே அப்படிப்பட்ட அரசாங்க உத்தியோகம் பார்த்து அவ்வளவு பணம் அவங்கள்ட்ட இருக்கு. பணத்துக்கு எந்த குறையுமே கடவுள் அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் குடிச்சு குடிச்சு அழிஞ்சு இப்ப கடைசியில அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பக்கவாதம் அவதிப்பட்டு இருக்கின்றார். இப்பொழுது அந்த குடும்பம் தங்களுடைய ஒரு நாள் உணவிற்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். சேர்த்து வச்ச காசெல்லாம் மருத்துவமனையிலேயே கொட்டி தீர்த்துட்டாங்க. இப்படியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்த குடும்பங்கள் இந்த குடி நோயால அழிந்து போனது. இந்த குடி நோயால வாழ்ந்தது யாருன்னு தெரியுமா? விற்பனையாளர்கள் தான். இன்னைக்கு சும்மா செக் பண்ணேன், தமிழ்நாட்டில் கடந்த நிதி ஆண்டில் எவ்வளவு வருமானம் இந்த டாஸ்மார்க் வழியாக வந்தது என்று நெட்டில் போட்டு பார்த்தா கொஞ்சம் தான் வந்துச்சு. 45,000 கோடி. 45,000 கோடி. அப்படியே டக்குன்னு அடுத்த வெப்சைட்ல திருப்பி பார்த்தேன், தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக செலவு செய்தது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல ஒரு பங்கு கூட வரல. இதுல ஒரு பங்கு கூட 1500 கோடி. அதுதான் கல்விக்காக இவங்க செலவு செய்தது. ஆனால் இந்த டாஸ்மார்க் வழியாக வந்த வருமானம் என்பது மிக பெரிதாக இருக்கிறது. எல்லாரும் குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போனா இந்த தமிழ்நாட்டில் யார் தான் இருக்க போறான்னு தெரியல. எனவே தமிழ்நாட்டினுடைய அரசாங்க வருமானத்தை பெருக்குவதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது, இது மட்டும்தான் கிடையாது. இந்த வருமானத்தை நிறுத்திவிட்டால் பல வருமானங்கள் வருகின்ற சூழ்நிலை. எனவே விற்கிறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, குத்த சொல்லாமான்னு தெரியல, முன்னுரையில சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்லல, முன்னுரையில அவங்க சொல்லிட்டாங்க. எனவே இப்ப நம்முடைய கன்சென்ட் யாரு? நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், இவர்களை தான் நாம் பார்க்க வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த போதை என்பதை வெறும் மதுபானம் என்பதற்குள்ளாக நாம் சுருக்கிவிடக் கூடாது. வளர்கின்ற தலைமுறையினர்கள், நம்ம குழந்தைகள் எப்படியாக இந்த போதை என்கின்ற ஒரு புயலுக்குள்ளாக எப்படியெல்லாம் சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி வாசிக்கும் பொழுது, அதை பற்றி கேட்கும் பொழுது ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ சின்னதா ஒன்று சொல்றாங்க, வெள்ளையா இருக்கும், பசங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்னதா ஒன்று வெள்ளையா இருக்கும், அது தலையாணின்னு சொல்றாங்க. கூலி இங்க வச்சுக்கிட்டா சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. நம்மெல்லாம் கையில் லைட்டாக அது கத்தியை வச்சு லைட்டாக கீறிட்டோம், அதை கட் பண்ணிக்கிட்டோம், கீறிட்டோம் அப்படின்னா என்ன ஒட்டுவோம்? பேண்டேஜ் ஒட்டுவோம். இவன் பேண்டேஜ் ஒட்டுறதுக்காகவே கையை கிழிச்சுக்கிறான்.
எதுக்காகன்னு சொல்ல போனால் அந்த பேண்டேஜில் சின்னதாக ஒரு போதைப் பொருள் இருக்குது. அது ரத்தத்தை கிழிச்சு அந்த ரத்தத்தில் ஒட்டும் போது அந்த ரத்த வழியாக அந்த போதை போகுது. நம்ம குடிச்சிட்டோம்னா, மதுபானம் குடிச்சிட்டா கூட புலம்புவோம், கத்துவோம், போய் சாக்கடையில் போய் படுத்துக்குவாங்க. அது நமக்கு தெரியும். ஆனால் இது மாதிரி போதைனா தெரியாது உங்களுக்கு. வீட்டில் நல்ல பிள்ளை மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் ஒரு போதையிலேயே இருக்கிறான். வகுப்பறையில் பார்க்கும்போது, வாத்தியார் பார்க்கும்போது, ஆசிரியர்கள் பார்க்கும்போது நல்லா தானே கவனிக்கிறான், அப்படி போல தான் தோணும். ஆனால் அவன் ஒரு போதைக்குள்ளாக அப்படியே பொம்மைமாயி அப்படியே நிற்பான். இன்னும் அதிகமாக இன்னும் சொல்ல போனீங்கன்னா பயந்துருவீங்க. இன்னும் கஞ்சா இருக்கிறது, இன்னும் கொக்ரைன் இருக்கிறது, இன்னும் நிறைய வகையான போதைப் பொருட்கள் இந்த சமூகத்தில் பரவி கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு தான் தெரியலை. இந்த குழந்தைகளுடைய உலகத்திற்குள்ளாக நாம் சொல்லும்போது இந்த வளர்கின்ற தலைமுறையினர்கள் இப்படியாக போதையினுடைய அடிமைத்தனத்தில் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம குழந்தைகளை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கிறதா என்று சிந்திக்கும் பொழுது மிக மிக குறைவு. எனவே இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை வந்திருக்கிறேன், உங்களை பயமூத்த வந்திருக்கிறேன். காரணம், வளர்கின்ற உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. கடந்த 2 வாரங்களாக செய்தித்தாள்களை பார்க்கும் பொழுது தாயை கொன்ற போதை மகன் இந்த தலைப்பு செய்திதான் பல்வேறு ஊடகத்திலும் வருகிற. பெற்ற தாயை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மகன் துணிகிறான் என்றால் அதற்கு போதை என்கின்ற மயக்க மருந்துதான் காரணமாக இருக்கிறது. அவனுடைய கண்களை எல்லாம் மறைத்து விடுகின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு போதையான உலகத்தில் நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி அடுத்த ஒரு போதை என்னவென்றால் நம்முடைய கைகளில் இருக்கின்ற அந்த போதை. என்ன போதை? அலைபேசி, செல்போன். அதில் அடிக்ட் ஆகிறது. அதில் ஒரு போதையாக நம்முடைய நேரத்தை எல்லாம் செலவு செய்கிறது. ரீல்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம், தொட்டா போய்கிட்டே இருக்கு. எத்தனையோ லட்சம் ரீல்ஸ் இருக்கு, நிப்பாட்ட முடியல. கை பாட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு, டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. நேரம் போகிறது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்முடைய வளர்கின்ற தலைமுறையினர், நம்முடைய குழந்தைகள் இன்னும் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த செல்போன் வாங்குறதுக்கு நம்ம தான் என்ன பண்றோம்? நம்ம உழைச்ச காசை தான் நம்ம என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். ஆனால் அந்த உழைச்ச காசு தான் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு பதிலாக அழிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். நம்முடைய திரு அவையில் தற்கொலை செய்வதற்கு நமக்கு வழிவகை இருக்கிறதா? தற்கொலை செய்து கொண்டால் அது மிகப்பெரிய பாவம். இறைவன் கொடுத்த உயிரை இறைவன் தான் என்ன பண்ணும்? எடுத்துக்கொள்ளணும். நம்ம எடுத்துக்கொள்வதற்கோ அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்வதற்கோ உரிமை கிடையாது. ஆனால் இந்த போதை என்கின்ற இந்த பல்வேறு வகையான போதை பழக்கத்தால் நாம் ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு இறக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா கூடிய விரைவில் நாம் உட்கொண்ட போதை பழக்கத்தால் நாம் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றோம். எனவே இன்றைய இறை வார்த்தை நமக்கு எச்சரிக்கை நிறைந்த இறை வார்த்தையாக இருக்கின்றது. எனவே இந்த நாளில் நாம் புரிந்து கொள்வோம். எனவே மதுபானத்தால், இந்த போதை பழக்கத்தால், செல்போனுடைய போதை பழக்கத்தால் அடிமைப்பட்டு கிடக்கின்ற உங்களுடைய குடும்ப தலைவர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படியாக காப்பாற்ற போகின்றீர்கள் என்பது இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கின்ற கேள்வி. இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். இறைவன் நமக்கு ஆற்றலை கொடுக்கின்றார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கின்றன என்று சொல்லி இறைவனை நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவனிடத்தில் ஒப்படையுங்கள். உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக போதையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக முதலில் அவர்களுக்காக ஜெபியுங்கள். இதுதான் முதலில் நாம் செய்ய வேண்டியது. ஜெபத்தால் எல்லாம் நிறைவேறும். அகுஸ்தினார் என்கின்ற ஒரு நபர் இதே போலதான் பல்வேறு விதமான போதை பழக்கத்தால் இந்த உலக இன்பத்தில் அவர் வாழ்ந்து வந்தார்.
ஆனால் அவருடைய தாய் மோனிகா கண்ணீர் சிந்தி கடவுளிடத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபித்த அந்த கண்ணீர் சிந்திய அந்த தருணத்தை எல்லாம் இறைவன் நினைத்து பார்த்து அந்த அகுஸ்தினார் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அவர் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் அவர் ஒரு குருவாக மாறி ஆயராக மாறி இப்போது ஒரு புனிதராக முன்மாதிரியாக நமக்காக இருக்கின்றார். நாங்கள் இறையியல் படிக்கும் பொழுது அவருடைய புத்தகத்தை படிக்காமல் நாங்கள் இறையியலை நிறைவு செய்ய முடியாத அளவுக்கு எழுத்துக்கள் வழியாக இறைவனுடைய புகழை அவர் எழுதி கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அந்த தாயினுடைய கண்ணீர், அந்த தாயினுடைய ஜெபம் அந்த நபரை, ஒரு போதையில் இருந்த அந்த நபரை புனிதராக உயர்த்தியது என்றால் அந்த தாயினுடைய கண்ணீருக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கின்றது. எனவே இந்த ஜெபத்தை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய போதையில் இருக்கின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அவர் பாவிதானே, அவர் போதையில தானே இருக்காரு, என் பையன் சொன்னா கேட்க மாட்டான், போதையில தானே இருக்கானே அப்படின்னு சொல்லி அவர்களை வெறுத்து விடாதீர்கள். அவர்களை அன்பு செய்யுங்கள். அவங்க பெத்தவங்க திட்டலாம், பிள்ளைகள் திட்டலாம், ஆனால் மனைவியாக நீங்கள் உங்களுடைய கணவரை திட்டக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் கோபத்தை விட அன்பு என்பது இந்த உலகத்தில் மிக சிறந்தது. யாரு வெறுப்பை விதைக்கின்றார்களோ வெறுப்பை அறுக்கின்றார்கள், அறுவடை செய்கின்றார்கள். யார் அன்பை விதைக்கின்றார்களோ அவர்கள் தான் அன்பை அறுவடை செய்கின்றார்கள். எனவே இந்த போதை பழக்கத்தில் இருக்கின்ற நபர்களை வெறுத்து ஒதுக்கி விடாமல் அவர்களை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இரண்டாவது அவர்களுக்காக நீங்கள் செய்வது. மூன்றாவது, இயேசுவே நம்முடைய மீட்பர், இயேசுவே நம்முடைய வழி. எனவே இயேசுவுடைய வழியில் அவர்கள் செல்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும், அவர்களை இயேசுவினுடைய பாதையில் நீங்கள் வழிநடத்த செல்ல வேண்டும். அவர்கள் போதையை விரும்புகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது, ஏதோ ஒரு சுமை இருக்கின்றது. எனக்கு உடம்பு கஷ்டமா இருக்கு, எனக்கு உடம்பு சுமையா இருக்கு, மன கஷ்டமா இருக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரே சொல்கிறார், சுமை சுமந்து இருப்பவர்களே எல்லோரும் இடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனவே சுமையாக மன கஷ்டமாக இருக்கிறது, அதனால போதையில போய் நான் விழுகிறேன் அப்படின்னு சொல்லுவது, அந்த மன கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள். அவங்க குடிக்கிற குடிப்பழக்கத்தை பார்ப்பதை விட அவங்க எதற்காக துன்பப்படுகிறார்கள், எதற்காக இந்த போதையில் அடிமையாக இருக்கிறார்கள். என் மனைவியிடம் பேசுவது கிடையாது, அதனால நான் குடிக்க போறேன். என்னுடைய பிள்ளைகளிடம் பேசுவது கிடையாது, அதனால நான் குடிக்க போறேன். எனக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கு, அதனால நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பல காரணங்களை அவர்கள் சொல்கின்றார்கள். அது என்ன காரணம் என்பதை உற்று நோக்கி அவர்களை இயேசுவினுடைய பாதையில் திருப்ப வேண்டியது என்னுடைய கடமையும் உங்களுடைய கடமையும் நாம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. எனவே கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்கின்றார், ஞானத்தை கொடுத்திருக்கின்றார், உடல் வலிமையை கொடுத்திருக்கின்றார், மன தைரியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு பாவியான நபரை மனமாற்றக்கூடிய ஆற்றலை கடவுள் நாம் ஒவ்வொரு இடத்திலும் கொடுத்திருக்கின்றார். அதை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த ஆற்றலையும் இறை அருளையும் நாம் முழுமையாக செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த ஊரிலும் சரி இந்த உலகத்திலும் சரி ஒரு போதை இல்லாத ஒரு உலகத்தை, ஊரை நம்மால் உருவாக்க முடியும். அதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். எனவே நாம் இணைந்து செயல்படும் பொழுது இறைவன் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார், இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இறை ஆற்றலால் நம்மால் எதுவும் செய்ய இயலும் என்கின்ற இறை வார்த்தை நாம் உள்ளத்தில் பதித்து ஒரு போதை இல்லாத இந்த ஊரை நாம் உருவாக்க முயற்சி செய்வோம். இறைவனுடைய அருள் எந்நாளும் நாம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும்.